ரூபா இருக்கும். அது எதுக்கு சாயந்தரம் கூட வாங்கிட்டு வரேன்னே வேணான்ட்டாங்க. 50 ரூபாய்க்கு போட்டு எதுக்கு அதை வீணாக்கு? அது மொக்கு கிடக்காரு. என்னண்ணே இன்னைக்கு ரோஸ் ஒன்று வாங்கி கொடுக்கலையா அப்படின்னாரு. இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னாரு. என்னண்ணே நாள் அப்படின்னு. ரோஸ் வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு. அதானே ரோஸ் வாங்கி கொடுக்க 100 ரூபா கேட்டேனே அப்படின்னு. வந்து வர வந்து வேற வாங்கியிருக்கலாம் இல்லையா? சரி சரி. ஹாய் சிஸ்டர் செல்வராஜ். அதான் செல்வராஜ் வந்துட்டாங்க. வாங்க வாங்க, லைக் பண்ணிருங்க. நீங்க அம்மா கிட்ட கேட்டிருக்க கூடாது. இல்ல இல்ல, அவரு செல்வராஜ்னு அவங்களா? எங்க அண்ணனா? அண்ணன் வந்துட்டாங்க. என்ன திடீர்னு வர்றாங்க, திடீர்னு சொல்லாம போயிடுறாங்க. வந்து வாங்கியிருக்கலாம். வந்து வாங்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் வாங்கிட்டு வரேன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேண்டான்ட்டாங்க. சரி வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் எதுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு நானும் அப்படியே வந்துட்டேன். முத லவ் பண்ணும் பத்தில வெள்ளி மோதிரம்லாம் வாங்கி கொடுத்தேன். பூவரசன் வெள்ளி மோதிரம் வாங்கி கொடுத்தேன். பரணி நீ கேட்டுக்கோ, வெள்ளி மோதிரம் வாங்கி கொடுத்தேன். கேளு, இப்ப அதை எங்கன்னு கேளுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தது இப்ப கேட்டேன். நான் எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்ததுன்னு சொல்றேன். அது எனக்கு அப்ப என்னன்னே தெரியாது தம்பி. அதனால தூக்கி கீழே விட்டேன். அப்ப 2003 வாங்கி கொடுத்தேன். பூவரசன் வெள்ளி மோதிரம் வாங்கி கொடுத்தேன். வெள்ளி மோதிரம் வாங்கி தந்தாங்க. அதான் 2003. அது எப்ப தெரியுமா தம்பி? எனக்கு 17 வயசு இருக்கையில வாங்கி கொடுத்தது. நேத்து வாங்கி கொடுத்த மாதிரி சொல்லுது. இல்ல, இன்னைக்கு தம்பி ரோஸ் வாங்கி கொடுக்கலன்னு கேட்டாங்கள, ரோஸ் வாங்கலன்னு. அப்ப வெள்ளி மோதிரம்லாம் வாங்கி கொடுத்தேன். புது சட்டெல்லாம் தச்சு, புது பேண்ட் தச்சு, வெள்ளி மோதிரம் வாங்கிட்டு ஆசையா பார்க்க போனேன். பார்க்க போய் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க பூ வாங்கி கொடுக்கலப்ப, வெள்ளி மோதிரம் மட்டும். ஆமா, எங்க அண்ணன் எங்க போயிட்டாரா? ஆமா, லைக் பண்ணல. என்ன லைக் பண்ணலையா? கிளம்பிட்டாங்களா? வெள்ளி மோதிரம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நானும் வேலைக்கு போயிட்டேன். ஆமா, வேலைக்கு போயிட்டு மறுவாரம் படத்துக்கு கூட்டு போனேன். அப்ப காதல் தினம் என்னன்னே தெரியாது. எனக்கு தெரியாது. மறுவாரம் தான் படத்துக்கு போனோம். அவங்க கேட்டாங்க, ஏமா படத்துக்கு போனது வரேன். நீ ஏதாவது நினைக்கப்பா. இல்ல, நான் ஒன்னும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிடக்கூடாதுல்ல. நீங்க லவ் பண்ணுன மேரேஜ்? ஆமா, நாங்க லவ் மேரேஜ் தான். ஆமாய்யா, பெரிய தரம் முடிச்சிட்டோம். அண்ணா எனக்கு பிளாக் டே. ஏன் பிளாக்? கருப்பு தினமா? பூவரசனுக்கு. எதுக்கா? எல்லோரும் என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. கோபாலு ஆப்பு வச்சுக்கிய. யாரு தனியா விட்டுட்டு போயிட்டாங்க? லைவ்ல அவ மட்டும் தனியா இருக்கா, எல்லாம் போயிட்டாங்க. அண்ணன் இருக்காங்கல்ல, பூவரசன் இருக்காங்கல்ல, லைவ்ல தான் இருக்காங்க. பூவரசன் நாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணோம். 2003 பூரா சுத்திக்கிட்டு இருந்தோம். 2004 மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். சுத்தலாம் இல்ல, ஒரு 2 மாசம் தான். ரெண்டாவது அதோட சரி. யா தம்பி அந்த இருக்காங்கல்ல, பூவரசன் இருக்காங்க, லைவ்ல தான் இருக்காங்க. தம்பிக்கு எதுக்கு கருப்பு தின்னமா? என்ன பூவரசன், உங்களுக்கு என்ன கருப்பு தின்னீங்க? பெரிய பையன், ஆனா நான் சின்ன பையன். நீ சின்ன பையன். நீ இப்ப படிக்கிற வேலையை மட்டும் நல்லா படி. ஆமா, இப்பைக்கு நீ படிக்கிற வேலை மட்டும் தான் உனக்கு. ஒரு வாட்டி நேரு ஒரு காலையாங்க எடுத்துக்கிடுவோம். தம்பிட்டு இருந்துருக்கியா? நம்ம நேற்று காலி அப்பனா இன்னைக்குள்ள 2 முடிஞ்சிச்சு.